ஹாய் கைஸ், திஸ் இஸ் நிரு. அனைவருக்கும் நிரு அண்ட் பிரஸ் சேனலின் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களை பொங்கல் ஸ்பெஷலோட சந்திக்க வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்காக சக்கரை பொங்கல் எப்படி செய்யறேன்னு செய்து காட்ட போறேன். தைப்பொங்கல் என்றாலே நாங்க ஊர்ல முத்தத்துல வச்சுதான் பொங்குவோம். பட் இப்ப எங்கள்ல நிறைய பேர் வீட்டுல குக்கர்ல தான் பொங்குறோம். இன்னைக்கு நான் குக்கர்ல எப்படி சக்கரை பொங்கல் செய்யறேன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நாங்க பார்ப்போம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு இன்றைக்கு நான் 1/2 கப் வெள்ளை பச்சை அரிசியும் 1/2 கப் சிவத்த பச்சை அரிசியும் எடுத்திருக்கிறேன். நீங்க தனியா சிவத்த பச்சை அரிசி தனியா வெள்ளை பச்சை அரிசியும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். 1/2 கப் அரிசிக்கு இன்றைக்கு நான் 1/3 கப் வறுத்த பயறு எடுத்திருக்கிறேன். இங்க எங்களுக்கு கடையில பயறு வறுத்து விக்குது. அதால நான் வீடியோல பயறு வறுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காட்டல. சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நாங்க வறுத்த பயிறு தான் யூஸ் பண்ணணும். அதால உங்களோட பயிறு வறுக்காம இருந்துச்சுன்னா நீங்க அதை ஒரு 2 to 3 minutes லோ ஹீட்ல நிறம் மாறாம வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. அதோட 1 கப் அரிசிக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். மேலும் 3.5 கப் தண்ணியும் 1 கப் நல்ல திக்கான தேங்காய் பாலும் எடுத்திருக்கிறேன். அதோட 1/4 கப் கஜு, 1/4 கப் பிளம்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 20-25 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கிறேன். முதல்ல நான் எடுத்து வச்சிருக்கிற 2 ரைஸையும் ஒண்டா கலந்துட்டு ஒரு 3-4 தடவைக்கு தண்ணியில நல்லா அலசி கழுவுறேன். அதோட எடுத்து வச்சிருக்கிற பயரையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து இப்ப நான் ஒரு 2 தடவை கழுவுறேன். இப்ப நான் இதை பாட்ல போட்டுட்டு 3.5 கப் தண்ணி போட்டு ரைஸையும் பயிரையும் நல்லா அவிய விட போறேன். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். எப்பவும் நாங்க இனிப்பா ஏதாவது செய்யல ஒரு கொஞ்சம் உப்பு போட்டா இனிப்பு எப்பவும் தூக்கலா தெரியும். அந்த டைம்ல இன்னும் ஒரு பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அதுல வெட்டி வச்சிருக்கிற கஜுவை போட்டு வறுத்தெடுக்கிறேன். கஜு லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் அதை வெளியில இறக்கி வைக்கிறேன். இப்ப அதே பேன்ல இருக்கிற நெய்யோட பிளம்ஸையும் ஆட் பண்ணி வறுத்தெடுக்கிறேன். பிளம்ஸ் ஊதி வந்த பிறகு அதையும் இறக்கி கஜுவோட ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்ப எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை நான் பவுடர் ஆக்குறதுக்காக இப்படி செய்யறேன். சர்க்கரையும் இப்படி நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் ரைஸ் பொங்கி கொண்டு இருக்குது. இப்ப நாங்க ரைஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ரைஸ் இன்னும் கொஞ்சம் அவிய வேணும். ரைஸும் பயரும் நல்லா சாஃப்டாகவும் மஷியாகவும் வரும் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். நீங்க ரைஸை அடிக்கடி நல்லா கிண்டி விடுங்க. அப்பதான் அடியில ஸ்டிக் ஆகாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரைஸும் பயிரும் ஒரு 99% குக் ஆயிட்டு இப்ப நாங்க இதுல எடுத்து வச்சிருக்கிற 1 கப் தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றோம். இப்ப மிச்சம் இருக்கிற 1% குக் ஆகிறதுக்காக அடுப்பை லோல விட்டுட்டு மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு குக் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆயிட்டு இப்ப நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிற சர்க்கரையை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். இப்படி சர்க்கரை எல்லாம் நல்லா கரையும் வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்றேன். இப்படி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தா சர்க்கரை எல்லாம் இந்த ஹீட்டுக்கு நல்லா கரைஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்ப நான் தூளாக்கி வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரை இதுல ஆட் பண்றேன். இப்ப நான் மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும்னு சொன்னா நீங்க இன்னும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம்.
எவ்வளவுத்துக்கு நாங்கள் நெய் சேர்க்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களோட சக்கரை பொங்கல் நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதோட நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கஜுவையும் ப்ளம்ஸையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பொங்கல் கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தித்திக்கும் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி பொங்கல் செய்து சந்தோஷமா எல்லாரும் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுங்க. மறக்காம உங்களோட பொங்கல் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோவையும் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.